இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உயர்கல்வி கழகங்களுக்கான UPU ஆன்லைன் விண்ணப்பங்கள் திங்கட்கிழமை திறக்கப்படும். 2025-2026 கல்வி ஆண்டில் மாணவர்களுக்கான அடிப்படை சான்றிதழ், டிப்ளமோ மற்றும் இளங்கலை பட்டப்படிப்புக்கான UPU ஆன்லைன் மூலம் கடத்த முதல் கட்ட விண்ணப்பங்கள் பிப்ரவரி 10ஆம் தேதி தொடங்கி மார்ச் 14ஆம் தேதி வரை திறக்கப்பட்டிருக்கும். உயர்கல்வி நிலையங்களுக்கான இரண்டாவது கட்ட ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை திறக்கப்பட்டிருக்கும். 20 பொது பல்கலைக்கழகங்கள், 36 தொழில்நுட்ப கல்லூரிகள், 106 சமூக கல்லூரிகள் மற்றும் மாரா நிறுவனங்களில் 2 உயர்கல்வி கழகங்களின் இணைவதற்கான விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. SPM மற்றும் STPM அல்லது அதற்கு இணைக்கான கல்வி தகுதியை கொண்ட மாணவர்களுக்கான அனைத்து கல்வி திட்டங்களுக்கும் முதல்கட்ட விண்ணப்பங்கள் திறந்திருக்கும். நேரடி சந்திப்பு அல்லாத மற்றும் சோதனைகள் இல்லாத கல்வி திட்டத்திற்கு இரண்டாவது கட்ட விண்ணப்பங்கள் திறக்கப்படும். அனைத்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களும் கல்வியை தொடர இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். பிறந்த குழந்தையை கைவிட்டு சென்ற குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட உணவக பணியாளர். பெர்லிஸில் கடந்த மாதம் பிறந்த குழந்தையை ஒரு உணவகத்தில் கைவிட்டு சென்றதாக உணவக உதவியாளர் நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கங்கார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 30 வயது நோர் ஜைனப் ஜமாலுதீன் அதனை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 6000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அப்பெண்ணை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மார்ச் 19ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என்றது. ஜனவரி 19ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் சங்லாங்கில் உள்ள கம்போங் ராமாவில் உள்ள ஒரு உணவகத்தில் பிறந்த குழந்தையை கைவிட்டு சென்றதாக ஜைனப் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கைவிடும் நோக்கத்துடன் குழந்தை பிறந்ததை மறைத்ததற்காக அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 6,22,000 ரிங்கிட் மதிப்பிலான தாயின் நகைகளை வெறும் 36 ரிங்கிட்டுக்கு விற்ற மகள். சீனாவில் 11 வயது பெண் பிள்ளை ஒருவர் மலேசிய ரிங்கிட்டுக்கு 6,22,000 ரிங்கிட் மதிப்பிலான தனது தாயின் நகைகளை அவருக்கு தெரியாமலேயே விற்றுள்ளார். அது கூட தப்பில்லை என வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை வெறும் 36 ரிங்கிட்டுக்கு மட்டுமே அவர் விற்றதை தான் ஜீரணிக்க முடியவில்லை. அதிலும் உதட்டில் போடும் வளையம் மற்றும் காதில் போடும் தோடுகளை வாங்க லட்சக்கணக்கான ரிங்கிட் மதிப்பிலான நகைகளை அவர் விற்றுள்ளார். தனது பச்சை நிற காப்பு, சங்கிலி, விலை மதிப்பு மிக்க ரத்தினங்கள் ஆகியவற்றை மகள் திருடி உள்ளூர் சந்தையில் விற்ற விஷயம் அண்மையில் தான் தாய்க்கு தெரிய வந்தது. 11 வயதினருக்கே உரிதான வயது கோளாறால் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் அப்பெண் தாயின் நகைகள் போலியானவை என நினைத்து கடையில் விற்றுள்ளாராம். யாரோ ஒருவர் அணிந்திருந்த தோடு தன்னை வெகுவாக ஈர்த்ததாகவும் அதை வாங்கியே தீருவதென்ற முடிவில் நகைகளை விற்றதாகவும் தாய் விசாரித்த போது மகள் கூறியுள்ளார். இதையடுத்து தாய் போலீசில் புகார் செய்ய உடனடி விசாரணை தொடங்கியது. பஹாங்கில் சாலையை கடந்த மாடு மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டி பலி. பஹாங் குவாந்தானில் மாடு சாலைக்குள் புகுந்ததில் தோட்ட தொழிலாளியான ஒரு ஆடவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 8:55 மணி அளவில் வியாழக்கிழமை ஃபெரா பெல்டா திரியாங் சத்துவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. 25 வயது முகமது சுலைமான் தாஹிர் பெரா MRSM கல்லூரியில் இருந்து திரியாங் டுவா சாலை சந்திப்பு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓட்டி சென்ற ஹோண்டா டேஷ் மோட்டார் சைக்கிள் திடீரென சாலையை கடந்த மாட்டை மோதியது. இதனால் தூக்கி வீசப்பட்ட அவ்விளைஞர் தலையில் படுகாயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரின் உடல் சவ பரிசோதனைக்காக தெமுர்லோ சுல்தான் ஹாஜி அகமது ஷா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. தேவையில்லாமல் விபூதி பற்றியெல்லாம் ஏன் பேச வேண்டும்? டாக்டர் மாசாவின் வீடியோ குறித்து ராயர் வியப்பு, அதிர்ச்சி. சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் குறித்து நாடாளுமன்றத்தில் தாம் பேசியது தொடர்பில் பெர்லிஸ் முஃப்தி காரசாரமாக வீடியோ வெளியிட்டிருப்பது குறித்து ஜெலதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வியப்பு தெரிவித்துள்ளார். டாக்டர் மாசா என பரவலாக அழைக்கப்படும் முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதின் குறித்து எந்த இடத்திலும் தாம் பேசாத போது எதற்காக அவர் தம்மை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் என தெரியவில்லை என்றார் அவர். என் நெற்றியில் நான் வைக்கும் விபூதி குறித்தும் சம்பந்தமே இல்லாமல் தேவையற்ற கருத்துக்களை டாக்டர் மாசா முன்வைத்துள்ளார் என நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராயர் கூறினார். மலேசிய குடிமகன் என்ற முறையில் இஸ்லாம் தான் இந்நாட்டின் அதிகாரப்பூர்வ மதம் என வரையறுத்துள்ள கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை நான் மதிக்கிறேன்.
எனவே இஸ்லாமிய விவகாரங்களில் குறிப்பாக பெர்லிஸ் விஷயத்தில் நான் மூக்கை நுழைக்க விரும்பவில்லை. அது வேலையும் இல்லை. ஆனால் அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எவரிடமும் அச்சம் கொள்ளாமல் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் சட்டத்தை காக்க வேண்டியது என் கடமை என ராயர் சுட்டிக்காட்டினார். மலாக்கா பத்து பிராண்டாம் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் தைப்பூச மகோற்சவம் மற்றும் ரத ஊர்வலம். மலாக்கா பத்து பிராண்டாம் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இம்மாதம் 11ஆம் தேதி தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு மறுநாள் ரத ஊர்வலமும் நடைபெறவிருக்கிறது. தைப்பூசத்திற்கு முதல் நாள், அதாவது திங்கட்கிழமை 10ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் கலச பூஜையும், அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பொங்கல் வைக்கும் வைபவமும் மிகவும் கோலாகலமாக நடைபெறும். தைப்பூச தினத்தன்று விடியற்காலை 5 மணிக்கு நித்திய பூஜை, காப்பு கட்டுதல் மற்றும் பூர்வாங்க விக்னேஸ்வர பூஜையும், அன்றைய தினம் காலை 8:30 மணி தொடங்கி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பால்குடம் மற்றும் காவடிகளை எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள். மகேஸ்வர பூஜைக்கு பின் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். மறுநாள் 12ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு மேல் இதர ஊர்வலமும் நடைபெறும். தைப்பூச நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி ஆலய நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வீட்டுக்காவலுக்கு மாற்றப்பட்ட சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன். சிங்கப்பூரில் 12 மாத சிறைவாசம் அனுபவித்து வரும் போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் வீட்டுக்காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நேற்று முதல் வீட்டுக்காவல் நடப்புக்கு வருவதை சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவை துறையான SPS உறுதிப்படுத்தியது. குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் எஞ்சிய சிறை காலத்தை அவர் வீட்டில் கழிப்பார். மின்னணு கண்காணிப்பு சாதனத்தை அணிந்திருப்பது, வேலை, படிப்பு அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவது, SPS-இடம் ஆலோசனை சேவைகளை பெறுவதும் அந்த நிபந்தனைகளில் அடங்கும். அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் $4,03,000 மதிப்புடைய பரிசுகளை பெற்றதற்காக ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி அவர் சிறைவாசத்தை தொடங்கினார். சிங்கப்பூர் சிறைச்சாலை சட்டத்தின்படி நன்னடத்தை அடிப்படையில் சிறை தண்டனையில் 3/2 பகுதியை முடித்த ஒரு கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியும். அப்படி பார்த்தால் குறைந்தது இன்னும் 4 மாதங்கள் அவர் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும். முஸ்லிம் அல்லாதோரின் நிகழ்வுகளில் பங்கேற்க முஸ்லிம்களுக்கு புதிய வழிகாட்டிகளை வரையும் திட்டம் ரத்து. பிரதமர் உறுதிப்படுத்தினார். முஸ்லிம்கள் அல்லாத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்க முஸ்லிம்களுக்கு முன்மொழிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை அமைச்சரவை ரத்து செய்துள்ளது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை உறுதிப்படுத்தினர். முஸ்லிம்கள் தங்கள் வரம்புகளை அறிந்திருப்பதால் இந்த உத்தேச வழிகாட்டுதல்கள் தேவையற்றவை என்றார் அவர். இன்று நான் பத்துமலைக்கு வருகை தந்தேன். ஆனால் அவர்களின் மத நிகழ்வில் நான் பங்கேற்கவில்லை. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கூட அடிக்கடி அவர் தொகுதியில் உள்ள மசூதிக்கு செல்வார். ஆனால் அவர் மத நடவடிக்கைகளில் பங்கேற்பதில்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இது மலேசியர்களின் தினசரி வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடியது. எனவே மக்களிடையே அமைதியின்மையை உருவாக்கும் அளவுக்கு விஷயங்களை சிக்கலாக்க வேண்டிய அவசியம் இல்லை என பிரதமர் சொன்னார். எனவே சர்ச்சைக்குரிய அந்த உத்தேச வழிகாட்டிகளை அமைச்சரவை ரத்து செய்ததை தாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புவதாக பத்துமலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். தைப்பூச கொண்டாட்ட ஏற்பாடுகளை பார்வையிட பத்துமலைக்கு பிரதமர் அன்வார் வருகை. நேற்று பத்துமலை திருத்தல வளாகத்திற்கு தாம் மேற்கொண்ட வருகையின் மூலம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் தைப்பூச கொண்டாட்டத்தின் ஏற்பாடுகளை நேரடியாக பார்வையிட்டதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த வருகை ஒரு அடையாளமாக மட்டும் இன்றி கலாச்சார ரீதியாகவும் சமய ரீதியாகவும் நட்புறவு கொண்ட மலேசியா எப்படி நீண்ட காலமாக ஒரே கூரையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறது என்ற பன்முகத்தன்மையில் நாம் வலிமையை காண்கிறோம் என்பதையும் இங்கே வலியுறுத்த விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். வேற்றுமைகளில் ஒற்றுமையை உருவாக்கும் பன்முகத்துவ உண்மைகளின் அடிப்படையில் மலேசியா ஒரு வலுவான மற்றும் கட்டொழுங்கான நாடாகவும் மலர வேண்டும். நாட்டை நேசிக்கும் புத்திசாலித்தனமான குடிமக்கள் என்ற வகையில் இந்த நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் பிரிவினையை தூண்டும் முயற்சிகளை முறியடிக்கும் பொறுப்புணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த வேளையில் இந்த ஆண்டு தைப்பூச கொண்டாட்டம் அனைத்து இந்துக்களுக்கும் மகிழ்ச்சியை தரட்டும் என தனது முகநூலில் அன்வார் பதிவிட்டுள்ளார். முஸ்லிம் அல்லாதாரின் நிகழ்ச்சியில் முஸ்லிம்கள் பங்கேற்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரையை நிராகரித்த பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் மலேசியா இந்து சங்கம் நன்றி.
முஸ்லிம்கள் அல்லாதவர்களின் விழாக்கள், இறுதி சடங்குகள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்கள் பங்கேற்பதற்காக அவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்று முன்மொழியப்பட்ட வழிகாட்டுதல்களை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான வடானி அரசாங்க அமைச்சரவை ரத்து செய்திருப்பதாக மலேசிய இந்து சங்கம் வரவேற்றுள்ளது. நேற்று காலையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டதோடு இறுதியில் இந்த பரிந்துரைகளை அமைச்சரவை ரத்து செய்தது குறித்து பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக இந்து சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் இந்த வழிகாட்டுதல்கள் குறித்து மலேசிய இந்து சங்கம் கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்ததோடு இது தொடர்பான கவலையையும் தெரிவித்திருந்தது. மலேசியாவில் நீண்ட காலமாக நிலவும் சர்வ சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்திற்கு சாத்தியமான இடையூறுகள் உட்பட பல்வேறு விவகாரங்களை தீவிரமாக பரிசீலிக்கப்பட்ட பின் அமைச்சரவை ஆக்கப்பூர்வமான முடிவை எடுத்துள்ளது. ஜாகிர் நாயக் விவகாரத்தில் உள்துறை அமைச்சின் உடனடி விளக்கம் அவசியம். குலசேகரன். சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமய போதகர் ஜாகிர் நாயக் பிப்ரவரி 2ஆம் தேதி பெர்லிஸில் சொற்பொழிவு ஆற்றியதற்காக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்து போலீஸ் மற்றும் உள்துறை அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும் என இப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாகிர் நாயக்கிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை உத்தரவின் நிலை குறித்து போலீஸ் ஆராயும் என உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் வெளியிட்டதற்கும் கருத்தை தாம் வரவேற்றாலும் பொதுமக்களின் முக்கியத்துவத்தை கருதி இந்த விவகாரத்தில் விரைவான விளக்கம் தேவை என அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் பல்வேறு இனங்களையும் சமயங்களையும் கொண்ட மக்கள் இருந்து வந்தாலும் கடந்த 67 ஆண்டு காலமாக நாடு ஐக்கியத்துடனும் ஒற்றுமையாகவும் இருந்து வருகிறது. எந்த ஒரு நபரும் தமது தேசிய ஒற்றுமை, ஐக்கியம் மற்றும் பாதுகாப்புக்கு மிரட்டல் ஏற்படுத்துவதை நாம் அனுமதிக்கவோ அல்லது இதில் விட்டுக் கொடுக்கவோ முடியாது என குலசேகரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பத்துமலை திருத்தல மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மகிழ்ச்சி. தான் ஸ்ரீ நடராஜா. நேற்று பத்துமலைக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மேற்கொண்ட வருகையின் போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை அறிந்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவரான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். பத்துமலை திருத்தலம் வந்தவுடன் அவருக்கு தேவஸ்தானத்தின் சார்பில் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டு சிறப்பு வரவேற்பு நல்கப்பட்டது. மேம்பாட்டு பணிகள் எல்லாம் விளக்கமாக தெரிவிக்கப்பட்ட போது பிரதமர் அதனை விரிவாக கேட்டுக்கொண்டார். அதோடு பத்துமலையில் கட்டப்படவிருக்கும் பிரம்மாண்டமான பல்நோக்கு மண்டபம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதோடு அந்த இடத்தையும் நேரடியாக பிரதமர் பார்வையிட்டார். சில மேம்பாட்டு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என பிரதமரிடம் தெரிவித்த போது இந்த திட்டங்களுக்கு உடனடியாக அனுமதி தர வேண்டும் என ஸ்லாங்கூர் மந்திரி உசாருக்கு அவர் உத்தரவிட்டார். இதனிடையே பத்துமலைக்கு வருகை புரிந்து தேவஸ்தானத்தின் கோரிக்கையை பொறுமையாக செவிமடுத்த பிரதமருக்கு தான் ஸ்ரீ நடராஜா தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்.